ஜூலை மாதம் 10ஆம் தேதி அம்மாவுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அதனால வருஷாபிஷேகம் வைக்கலான்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எழுதி வச்சிருக்கோம். வந்து கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருமே என்னது வருஷாபிஷேகத்துக்கும் வந்து நல்ல முறையில் கலந்துக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானமோ சாமிக்கு சரியா ஏதாவது முடிஞ்சுன்னா நீங்கள் உதவிகள் என்ன பண்ணலாம், அன்னைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லலாம். நான் சொல்ல புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல செய்தி ஒன்று நம்ம கோயிலில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வாக்கு கேட்டுட்டு போனாங்க. நிலம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி முடியணுமா, இதுமாரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க கோயிலுக்கு நான் இதுமாரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போயிட்டு என்னது வெள்ளிக்கிழமை கேட்டு போனாங்க. சனிக்கிழமை நல்லபடியாகவே என்னது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சு சரியா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கோயிலை சுற்றிலும் டைல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா புரியலைங்களா? ஏன் அப்படின்னா, அம்மாவை நம்பி வந்து ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக கண்டிப்பாக இந்த இடத்துல படிக்கும். அது புரியுதுங்களா? மனசார வரணும். அது மட்டும் இல்லாமல் 4 பேருக்கு சொல்லுங்கள். இவனுக்கு சொன்னால் பொழைச்சிருவானோ அவனுக்கு சொன்னால் பொழைச்சிருவானோ அப்படி ஒரு எண்ணம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சொல்கிற கோயில் கிடையாது. ஏன்னா அது எல்லாரும் சொல்லுவாங்க, சோழி போட்டு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. இந்த கோயில் வாக்கு சொல்கிற கோயில் இல்லை, வரம் கொடுக்குற கோயில். என்னது வரம் கொடுக்குற கோயில். தெய்வத்துக்கு யாராச்சும் கண்ணில் பார்த்துருக்கோமா? பார்த்துடல. ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மாவே அவளுக்காக உருவாக்குன அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இது. இதோட பெருமைகள் வந்து வெளியில் உள்ள யாருக்குமே தெரியல. இது வரைக்குமே யாராச்சும் இங்கே வேலிட்டு போயிட்டு நடக்கலன்னு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து ஒரு அம்மா வந்துட்டாங்க. வந்துட்டு இதுமாரி பிரச்சனைமா இதுமாரினாங்க. ஒரே டைம் தான் வந்தாங்க எங்கள் ஊருக்காரு. உடனே 3ஆவது நாள் பார்த்துனாக்கா ஃபோன் பண்ணாங்க. அந்த அம்மா வந்தாங்க. அவங்க பொண்ணு கேட்டு போனாங்க. என்னம்மா அப்படின்னாக்கா, பையனுக்கு வேலை கிடச்சிச்சு 3 நாள். இன்னொரு பையனும் கடை வச்சுன்னா பாப்பரிட் ஒரு இடத்துல வந்து புரிஞ்சுங்களா. ஒரு சில இந்த அம்மாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. அம்மாவே இல்லையாம்மா? ஆமாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரே மாதத்தில் கல்யாணம் ஆயிருக்கு. குழந்தை பிறக்காதவங்களுக்கு 3-4 மாதத்துல கருண்டு தங்கியிருக்கு. நம்ம கோயிலே பேர் வச்சுருக்காங்க. நம்ம கோயிலே போன வாரம் வளகாப்பும் நடந்துச்சு. சொல்றது புரிஞ்சுங்களா. இந்த கோயில் வரம் கொடுக்குற கோயில். குழந்தை பாக்கி இல்லையா, அதை வாங்கிட்டு போ. நாகதோஷம் இருக்கா, திருமண தடை இருக்கா, இந்த கல்யாணம் இது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற கோயில். அதேமாரி அந்த நிலம் முடிஞ்சனால நம்ம இன்னைக்கு முன்பணமாக கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு சுற்றிலும் டைல்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதனால என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நிறைவேறுனா அம்மாட்டு வாங்க, 4 பேர் கூட சொல்லுங்க. இந்த கோயில் நல்லபடியாக நடக்குன்னு சொல்லுங்க. இப்போ யாகம் நடத்துனா இதுக்கு ஒரு 50,000 செலவு. உங்களுக்கு ஏதாவது பண்ணுறோமா? இல்லை. இஷ்டத்துக்கு ஏற்ற எலும்பிச்சு போட போகிறோம். இஷ்டத்துக்கு மஞ்சள் போடுறீங்க. இவ்வளோ காசு 2 கோடி போட்டு கோயில் கட்டி வச்சு இவ்வளோ பூஜைகள் நடத்தி இவ்வளோ உயிரேற்றி வச்சதுனால தான் நீ ஒரு எலும்பிச்சு போட போட்டு அது பழிக்குது. ஒரு வார்த்தை சொன்னால் அது பழிக்குது. அப்போது சாதாரணமாக செஞ்சுட்டு போகலாம். ஒரு அன்னதானம் போட்டுட்டு போகலாம். என்னது ஒரு சாமிக்கு ஒரு பூ ஏற்றுட்டு போகலாம். அன்னைக்கு ஒரு பம்பை விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு மோளக்காரங்களும் அந்த ஒரு செலவு ஏற்றுட்டு போகலாம். இதில் இருக்கிறவங்க மனசு வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு செலவுகள் நிச்சயமாக வருஷாபிஷேகத்தை ஏற்றுக்குங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலில் ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கு. அம்மாட்ட இன்னைக்கு தான் ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கேன். அவங்க வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கும் பஞ்சமி பூஜையிலும் வைப்போம், அமாவாசை பூஜை யாகத்துலையும் வைப்போம். மறுபடியும் ஆஷாட நவராத்திரி வர பஞ்சமின்றது ரொம்ப விசேஷம். இந்த அம்மா எங்கிட்ட வந்தது அந்த ஆஷாட நவராத்திரி வர பஞ்சமி மட்டும் தான். வருஷத்தில் ஒரு நாள் வர பஞ்சமி. அந்த பஞ்சமி தான் அம்மாவுக்கும் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அப்பயும் அந்த ஸ்ரீ சக்கரன்றது அம்மாட்டுக்கு வைப்போம். எப்போ கொடுப்போம் அப்படின்னா, வருஷாபிஷேகத்துக்கு யார் யார் வராங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்ரீ சக்கரம் கொடுக்கறதா இருக்கு. விருப்பங்கிறவங்க என்ன விருப்பங்கிறவங்க சொல்லுங்க. கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பூஜையில வச்சு லட்சுமி கடாட்சத்துக்கு செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு தொழில் எந்த ஒரு கடை இருந்துச்சுன்னா அதுல வைக்கலாம் பண்ணலாம். வேணுன்றவங்க வருஷாபிஷேகம் அன்னைக்கு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து வாங்கிக்க. அது மட்டும் இல்லாம வருஷாபிஷேகம்க்கு அம்மாவோட புடவைகள்லாம் ஏழை விடுவாங்க. வேணுன்றவங்க அப்பயும் வந்து வாங்கிக்கலாம். அட்ரஸ் வேணும்னா சொல்லலாம் சரிங்களா. ம்